நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி 12th ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாம் இப்போது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு TNEA-online.org அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024ங்கிற ஒரு பேஜ் வந்திருக்கும். அதில் அவங்க டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷனுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ப்ராசஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்தோன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷனும், கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு குவிக் லிங்க்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே எல்லா டீட்டெயில்டாக இருக்கும். அதை பார்த்து ஒரு தடவை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரி, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுடைய என்டையர் அப்ளிகேஷன் ஃபில்லிங்க்கும் வரும். இதனால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுக்குற மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடிக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்க மாதிரியே கொடுத்துருங்க. அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை எக்ஸாக்டாக டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ அதுக்கு ஏன்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாமே அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கொடுங்க. அந்த இமெயில் ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அந்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு மெயில் எல்லாமே அந்த இமெயிலுக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் உங்களோட யூசர் நேமாகவும் இருக்கும். கீழே கன்ஃபார்ம் இமெயிலுங்கிற ஆப்ஷனில் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, டேட், மந்த், இயருங்கிற ஃபார்மெட்டில் கொடுக்கணும். அதுவுமே உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வெதர் +1 பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் +1 பாஸ் ஆகிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ், தகுதி தேர்வு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு 10th HSC தான், 12th முடிச்சிருந்தோம்னா அது இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது சிபிஎஸ்சி இதை மாதிரி இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 6 கேரக்டர்ஸில் யூஸ் பண்ணணும். அது அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இதை மாதிரி சேர்த்து ஒரு 6 கேரக்டர்ஸ் வரா மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல அந்த பாஸ்வேர்டை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை உங்களால் மாற்ற முடியாது. ஸோ ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன்.